இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காலாப்பட்டில் தினம் ஒரு காவு வாங்கும் ஈசிஆர் சாலையால் பொதுமக்கள் அவதி. புதுச்சேரி காலாப்பட்டு ஈசிஆர் சாலையானது இருசக்கர வாகனங்கள், பாதசாரிகள் என போக்குவரத்து நெருக்கமுள்ள பகுதியாக அமைந்துள்ளது. காலாப்பட்டு ஜெயா தியேட்டர் அருகே உள்ள சாலையில் கடந்த ஒரு மாத காலமாக இவ்வழியாக சென்ற 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பள்ளத்தில் சிதறி கிடக்கும் ஜல்லியில் சறுக்கி விழுந்தும் விபத்து ஏற்பட்டு பாதித்து வருகின்றனர். இதனால் பாதித்த நபர்களும் சமூக ஆர்வலர்களும் உடனடியாக புதுச்சேரி அரசு இந்த சாலையை சரி செய்து மக்களை காப்பாற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்து வருகின்றனர். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பண்பாட்டு ஒருமைப்பாட்டு நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பண்பாட்டு ஒருமைப்பாட்டு நாள் விழா 2025 திங்கட்கிழமையன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாவட்ட அளவிலான நகர்ப்புற பள்ளிகளில் பயிலும் 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தனி நடனம், குழு நடனம், தனிப்பாடல், குழு பாடல் முதலான போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வென்ற மாணவிகளுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று பரிசுகள் அன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திரு அருணகிரி வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் திரு தினகர் தலைமை உரையாற்றினார். பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர் திருமதி பழ கலைவாணி பாண்டியன் நோக்க உரை வழங்கினார். பள்ளியின் ஆங்கில விரிவுரையாளர் முனைவர் பிரேமலதா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளியின் முதல்வர் தினகர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். போட்டிகளில் பங்கேற்ற அத்துணை மாணவிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பல்வேறு போட்டிகளில் நடுவர்களாக திருமதி சிவசங்கரி, பங்கஜவல்லி, மாரியம்மாள், பிரசன்னா ஆகிய ஜவஹர் பால்பவன் இசை மற்றும் நடன ஆசிரியர்கள் பங்கேற்று நடுவர்களாக செயல்பட்டனர். பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் திருமதி ஜீவிதா நன்றி கூறினார். தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கிய நிகழ்ச்சி நாட்டுப்பண்ணுடன் நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்ட மாணவிகள் பல்வேறு பள்ளிகளில் இருந்து பங்கேற்று பயன்பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மேற்கொண்டனர். வன்கொடுமை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெண்கள் வன்கொடுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக பெண்கள் வன்கொடுமை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெண்கள் வன்கொடுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பெண்கள் வன்கொடுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திலகவதி, கார்த்திகேயன் ஆகியோர் மாணவிகளுக்கு பெண்கள் வன்கொடுமை எதிரான சட்ட ரீதியான எவ்வாறு எதிர்கொள்வது என்பது, பெண்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதும் குறித்து விளக்கமளித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவிகளிடம் பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளித்த மாணவிக்கு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஊக்கப்பரிசு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகர், சித்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகர் அவர்கள் செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி ஆத்துவாய்க்காலில் ரூபாய் 39 லட்சம் செலவில் வடிகால் கட்டுமான பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் ஒதியம்பட்டு வருவாய் கிராமம்
தட்டாஞ்சாவடி பிரதான சாலையிலிருந்து ஆத்துவாய்க்கால் பிரதான கால்வாய் வரை ஆத்துவாய்க்கால் கிளை வாய்க்காலில் 39,11,000 செலவில் பிசிசி வடிகால் கட்டுமானம் கட்டுவதற்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி அரசு பள்ளி அருகில் இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ஈரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு வடிகால் கட்டுமான பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷியாம், ஃபெயின் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பழனி, தெய்வநாயகம், வீரக்கண்ணு, தங்க கதிர்வேல், சந்தோஷ், ராமஜெயம், ஆனந்த், புவனேஷ், காட்டாண்டி, பிரவீன், கார்த்திக், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ரவி, முத்து, கோதண்டம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் ஆலய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து ஆலய நிர்வாகிகளுடன் கேட்டறிந்தார். தொடர்ந்து வருகின்ற ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ், திருப்பணிக்குழு நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சுவாமியே சரணம் ஐயப்பா குழுக்களின் 4ஆம் ஆண்டு படிபூஜை கதிர்காமம் ஆனந்த நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் கதிர்காமம் ஆனந்த நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் சுவாமியே சரணம் ஐயப்பா குழுக்களின் 4ஆம் ஆண்டு படிபூஜை நடைபெற்றது. இதில் குழுக்களில் உள்ள உறுப்பினர்கள் மாலை அணிவித்து சபரிமலை யாத்திரைக்கு செல்வதற்கு முன் படிபூஜை நடத்தி ஐயப்பனை வணங்கி வருகின்றனர். அந்த வகையில் 4ஆம் ஆண்டு படிபூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. குழுக்களின் குருசாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற படிபூஜையில் குழுவினர் தலைவர் மனு, பொருளாளர் வேல்முருகன், பொது செயலாளர் மோகன், செயலாளர் சதீஷ்குமார், மூத்த உறுப்பினர்கள் பாலமுருகன், வெங்கட், தனிகா, மணிமாறன் உட்பட உறுப்பினர்கள் ஜெயபால், நந்தீஸ்வரன், ராகவேந்திரா, மணிகண்டன், புருஷோத்தமன், ரவிச்சந்திரன் உட்பட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் கோவில் குருக்கள் நாகலிங்கம் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரண கோஷம் பாடி வழிபட்டனர். பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கதிர்காமம் தொகுதியில் அழகு அறக்கட்டளை அலுவலகம் பூமி பூஜை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதியில் அழகு அறக்கட்டளை அலுவலக பூமி பூஜை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி துவங்கி வைத்தார். திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்கொழுந்து, என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம், முன்னாள் கவுன்சிலர் மாரிமுத்து, பூவரசன், என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், மணக்குள விநாயகர் குழுமம் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முதல்வர் ரங்கசாமி உட்பட சிறப்பு விருந்தினர்களை சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு தலைமையில் மேலதாளத்துடன் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அன்னதானம் பணியினை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அழகு அறக்கட்டளை நிர்வாகிகள், அழகு நண்பர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கோலாஸ்
நகர் பின்புறம் பிரான்சுவா தோப்பு இறக்கம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் சாலை வசதி இல்லாததால் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை எடுத்து சாலை அமைக்கும் பணியினை தொடங்கிட வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கோலாஸ் நகர் பின்புறம் பிரான்சுவா தோப்பு இறக்கம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சாலை வசதி இல்லாததால் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை எடுத்து சாலை அமைக்கும் பணியினை தொடங்கிட வேண்டுமென வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்ற நகராட்சி அதிகாரிகள் இதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளனர். புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கியதில் உள்ளூர் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்பையும் தெரிவித்துள்ளனர். பணிகள் நடைமுறையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று அந்த பகுதியில் அதிகாரிகளுடன் இணைந்து பணிகளை முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த சேவைக்காக பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் காலப்பன், ராகேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். குடியுரிமையை பறிக்கும் மறைமுக திட்டமே SIR என்ற கருத்தை முன்வைத்து குற்றம் சாட்டி புதுச்சேரி குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் SIR எனப்படும் தீவிர வாக்குத்திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் SIR என்பது பொதுமக்களின் குடியுரிமையை பறிக்கும் மிகப்பெரிய சதி திட்டம் என குற்றம் சாட்டி புதுச்சேரியை சேர்ந்த சமூகங்களின் கூட்டமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக இயக்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அரியாங்குப்பம் சமூக சேவகர் தொழிலதிபர் சரவணனின் பொன்விழா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த சமூக சேவகரும் தொழிலதிபருமான சரவணனின் 50வது பொன்விழா பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் அரியாங்குப்பம் பகுதி துப்புரவு பணி மேற்கொள்ளும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி அசைவ விருந்தளித்து கௌரவிக்கப்பட்டது. தொழிலதிபர் பாலு என்கின்ற தனசேகரன், பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கீதநாதன், பிஜேபி நிர்வாகிகள் வசந்த்ராஜ், பெருமாள், ராஜா, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், அதிமுக ஜெயசேகரன், அம்மா பேரவை ஜீவா, திமுக சண்முகம், கோபாலகிருஷ்ணன், காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, சூசைராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், கிருஷ்ணமூர்த்தி, கோவிந்தன், தொழிலதிபர் கர்ணா உள்ளிட்ட ஏராளமான அனைத்து கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சரவணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முத்துரத்தின அரங்கம் பள்ளியில் நடைபெற்ற புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தே பயிற்சி போட்டியில் பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது.
புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தே போட்டி 19 நவம்பர் 2025 அன்று புதுச்சேரி கவுண்டம்பாளையத்தில் உள்ள முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியின் சென்டோ கென் அசோசியேஷன் தலைவர் மாஸ்டர் மதிஒலி தலைமையில் 250 மாணவ மாணவிகள் கிராமப்புறங்களில் இருந்து கலந்து கொண்டனர். கட்டா மற்றும் சாய் பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பரிசளிப்பு விழாவுக்கு புதுச்சேரி கராத்தே சங்க தலைவர் வளவன் மற்றும் செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். காங்கிரஸ் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் கராத்தே சங்கத்தின் பொருளாளர் சுந்தர்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டனர். சீனியர் பயிற்சியாளர் ஜோதிமணி மற்றும் சுகுமார் கலந்து கொண்டனர். மேலும் திருக்கனூர் பாரதி ஆங்கில பள்ளி சம்பத் அவர்களும், மதகடிப்பட்டு பாரத தேவி பள்ளி தாளாளர் இளமதி அழகன் மற்றும் திருக்கனூர் அன்னை வித்யா மந்திர் தனசெல்வம் அவர்களும் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். எஸ்இகே எம்ஏசி பள்ளியின் கௌரவ தலைவர் திருவேங்கடம், அசோசியேஷன் பொறுப்பாளர்கள் மதிவாணன், ஜனார்த்தனன், கோதன்ராமன், ரவிராஜ், காத்தவராயன் கலந்து கொண்டனர். நடுவர்களாக கோபாலகிருஷ்ணன், செந்தில், கவிதா, லலிதா, கர்ன் சரண், விக்னேஸ்வரன், யுகேந்திரன் கலந்து கொண்டனர். இறுதியில் புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் இணை செயலாளர் கராத்தே மதிஒலி அவர்கள் நன்றி உரை வழங்கினார். மாநிலம் திருபுவனை அருகில் உள்ள சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு காகித சிற்பம் தயாரிப்பு பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனையில் உள்ள சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான காகிதத்தில் சிற்பம் பொம்மைகள் செய்வதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை பள்ளியின் பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோனிராஜ் துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக திரு கிருஷ்ணன் மற்றும் சுவாதி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இதில் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். அவர்கள் செய்த காகித சிற்ப பொம்மையை செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். அதனுடன் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்து மற்றும் காகித பொம்மை செய்த மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் பரிசுகள் கொடுக்கப்பட்டு விழாவை சிறப்பித்தனர். உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 10 நாட்களுக்குள் மறுசீரமைக்காவிட்டால் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் இன்று விடுத்துள்ள செய்தியில், அரசு பின்பற்றி வரும் கல்வி மற்றும் வேலை பற்றிய இடஒதுக்கீடு கொள்கை காரைக்கால் மீனவர்களுக்கு பயனில்லை என்றும் கூறி அதற்கு கொள்கையை மாற்றக்கோரி போராட்டம் நடத்தி வந்தனர். அரசிடம் மனுக்கள் அளித்தனர். தங்களை இபிசி வகுப்பில் இருந்து பிரித்து முன்பு போல் எம்பிசி வகுப்பில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். ஆனால் அரசு இதற்கு செவிசாய்க்க மறுத்ததால் காரைக்கால் மீனவர்கள் என்னை அணுகி இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த பிரச்சனையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முறையிட்டேன். மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் புதுச்சேரி அரசினால் உருவாக்கப்பட்டுள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இப்பிரச்சனையை சிறந்த முறையில் கையாள முடியும் என்று கருத்து கூறியது. ஆனால் இந்த ஆணையம் செயல்பாட்டில் இல்லை என்ற உண்மையை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றபோது அரசு தரப்பு வக்கீலிடம் நீதிமன்றம் புதுச்சேரி அரசு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆணையத்தை நியமித்து இந்த ஆணையம் மனுதாரரின் மனுவை விசாரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது. இந்த ஆணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயனால் 27/2/2023 அன்று பிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு அந்த ஆணையை 3/4/2023 அன்று பெற்றது. இன்றைய தேதியில் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து 32 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. இருப்பினும் புதுச்சேரி அரசு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை புதுப்பிக்கவில்லை. அரசின் இந்த போக்குக்கு நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதாகும். மேலும் இந்த ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் 16 மற்றும் 340 படி 1998 ஆண்டு நியமிக்கப்பட்டது. ஆனால் இது 1/6/2018 தேதியிலிருந்து செயல்படவில்லை.
அதற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அரசு கடந்த 7.5 ஆண்டுகளாக நியமிக்கப்படவில்லை. இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயலாகும். புதுவை அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்கவில்லை, நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கவில்லை. இந்த அரசு நீதிமன்ற உத்தரவை மதித்து இன்னும் 10 நாட்களுக்குள் இந்த ஆணையத்தை மறுசீரமைக்க தவறினால் இந்த அரசின் மீது நீதிமன்றம் மற்றும் அரசியல் அமைப்பு அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்களுக்கு சமூக நலத்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி அவர்களை சந்தித்து தொகுதிக்குட்பட்ட தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை வழங்குவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் சமூக நலத்துறை அதிகாரிகளும் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் பலர் உடனிருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.